வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. நடிகர் சூர்யா 2D ப்ரொடக்ஷன்ஸ் மூலமா தயாரிக்கிற முதல் படம் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஜோதிகா ரீஎன்ட்ரி கொடுக்கிற படம் 36 வயதினிலே. ரோஷன் ஆண்ட்ரூஸ் இயக்க ஜோ ரஹ்மான் அபிராமி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. சமீபத்திலாங்க படத்தோட ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. இந்த ஆல்பத்துல 3 பாட்டு 5 BGM. முதல் பாட்டு சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காரு. 4 கழுத வயசானா எல்லாமே போச்சா 40ஓட வாழ்க்கை ஓடாத வாச்சா. பாட்டு ஆரம்பிக்கும் போதே நமக்கு மனசுல ஓடுற பாட்டுன்னு பாத்தீங்கன்னா ஏண்டி இப்படி எனக்கு ஓ மேல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குள் ஒருவன் படத்துல ஓடுற பாட்டு தாங்க. சந்தோஷ் நாராயணன் அங்க பாட்டுன மாதிரியே இங்கேயும் அதே வாய்ஸ் வச்சிருக்காரு. BGM லைட்டா மாடிஃபை பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். எழுதியிருக்கிறது நம்ம கவிஞர் விவேகா. செம்ம கலோக்கியலா அதே சமயம் மீனிங்ஃபுல்லாகவும் பாட்டை எழுதியிருக்காருங்க. ஜாலியா கருத்தெல்லாம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் டைரக்டர்ஸ் நம்ம விவேகா சார்ட்டே கேட்கலாம். மேபி படத்துல ஜோதிகாவோட ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கிற பாட்டா இந்த ஒரு பாட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க. அடுத்த பாட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன். கல்பனா ராகவேந்தர் பாட நம்ம கவிஞர் விவேகா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. மாண்டேஜ் சீக்வன்ஸை காமிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அத்தனை விஷயமும் இந்த ஒரு பாட்டில் இருக்கு. ஃபேமிலி, சொசைட்டி எல்லாருமே கிண்டல் பண்ண பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்லேருந்து ஜோதிகா வெளில வரதுக்கான ஒரு பாட்டா இந்த ஒரு பாட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கெஸ்ட்ரேஷனில் நம்ம சந்தோஷ் நாராயணன் பட்டையை கிளப்பியிருக்காரு. கண்டிப்பா அவரோட மியூசிக் அண்ட் ஜோதிகாவோட நடிப்பு எல்லாம் சேரும்போது கர்ச்சீஃபை நினைக்கிறதுக்கு ரெட்டியா இருந்துக்கணும் பாஸ். அடுத்த பாட்டு வாடி ராசாத்தி. வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. பிராக்டிக்கலான ஜாலியான லிரிக்ஸ்க்கு எலக்ட்ரிக் கிட்டார், ட்ரம்பட் எல்லாம் யூஸ் பண்ணி கேட்ட உடனே காதுக்குள்ள ஏறி உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு பாட்டை நம்ம சந்தோஷ் கொடுத்துருக்காரு. படத்துல இதுவும் ஒரு சிச்சுவேஷனல் சாங்கா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இயற்கை விவசாயத்தை ஜோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு பாட்டும் BGMல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த 3 பாட்டு போக கண்ணாடி, பிரசிடென்ட், கனவுகள் சுமந்து, கண்ணீர் மொழின்னு சில BGMமும் இந்த ஆல்பத்தில் இருக்கு. பியானோ, வயலின், ட்ரம்பட்னு பல விஷயங்கள் சேர்த்து அது எல்லாத்தையுமே கலக்கி இருக்கார் நம்ம சந்தோஷ். முக்கியமா அந்த பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு BGM நீங்க கேட்கும்போது வயலின், ட்ரம்பட் எல்லாம் சேர்ந்து கண்ணு முன்னாடியே ரெட் ஃபோர்ட்டை கொண்டு உட்கார வைக்குதுங்க. விடியல் தேடின்னு வர BGM தான் படத்தோட டீசர்ல நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்ட உடனே பிடிச்ச போற மாதிரி கமர்ஷியலான பாட்டுலாம் இல்லை அப்படின்னாலும் மாண்டேஜா வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் இந்த ஒரு ஆல்பத்தில் இருக்கு. படம் ரிலீஸ் ஆனாதான் சாங்ஸ் இன்னும் ரீச் ஆகும்னு தோணுது. பட் சந்தோஷ் நாராயணன் BGMல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காருங்க. ஸோ ஜோதிகாவோட ரீஎன்ட்ரியா வர இந்த ஒரு படம் பயங்கரமா ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிக்கிறோம். இது பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.